ஸோ இங்கிலீஷ் செக்ஷன்ல எப்படி வந்து நெறைய மார்க்ஸ் வாங்குறது? எப்படி ஈஸியா கத்துக்கிறதுன்ற விஷயத்த இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஒரு 3 புக்ஸும் சொல்றேன். சரியா? ஒரு 3 மஸ்ட் ஹேவ் புக்ஸ். எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 3 இருக்க வேண்டிய 3 புக்ஸையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் வந்துங்க டிஃபால்ட்டாவே நல்லா வரும். ஒரு சில பேர்லாம் பார்த்திருப்பீங்க, படிக்கவே மாட்டாங்க. இங்கிலீஷ்க்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுத்துருவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே வந்து லைக் ஹை ஸ்கூல்ல நல்ல கிராமர் டீச்சர் அமைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு எரர கண்டுபிடிச்சுருவாங்க. இல்ல இங்க வாஸ் பிளேயிங் வராது. ஹேவ் பீன் பிளேயிங் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டென்ஸ்ன்னு கேட்டா கூட தெரியாது. ஆனா அது எரர்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பிராக்டிகல் நாலேஜ்ல இருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. ஓகே. அது ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டீச்சிங் அமைஞ்சிருக்கு. நல்ல புக்ஸ் படிக்கிற ஹேபிட் சம்திங் லைக் தட். பட் ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் ஸ்டில் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். அதுல வருத்தமே படாதீங்க. கொஞ்சம் ஒரு 1 மாசம் டைம் மட்டும் குடுங்க. ஓகேவா? அதுல என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? அந்த 1 மாசம் டைம்ல நீங்க வந்து ஒரு படிச்சு வச்சுட்டீங்கன்னா, என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் இங்கிலீஷ் நீங்க பயப்படாம அணுகலாம். நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரிங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் புக்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ்லயும் சரி, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துங்க, எல்லாமே என்ல தான் ஆரம்பிக்கும் ஆத்தர்ஸ் பேர். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. இது வந்து நீத்து சிங் மேமோடைய பிளிந்த் டூ பேரமவுண்ட், ஃப்ரம் பிளிந்த் டூ பேரமவுண்ட்ன்ற புக்கு. ஸோ இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் புக். எல்லா ஃபுல் இங்கிலீஷ் சாப்டரை கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டவுட்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு கிராமர் ரூல்ஸ்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னா, இது வந்து 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்னு ஒரு புக் இருக்கு. இது வந்து நிமிஷா பன்சால் மேம். ஓகே, அதோட பிடிஎஃப்லாம் நான் கீழே போடுறேன். இதுல ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும், லைக் நோ சூனர் தென் அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கவே மாட்டோம். ஆனால் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்தா என்ன மாதிரி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒன்லி எரர் ஸ்பாட்டிங்க்கு யூஸ் ஆகிற 120 கிராமர் ரூல்ஸை ஒரு கலெக்ஷனா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பெஸ்ட் செல்லர். சரியா? அண்ட் இன்னொன்று வந்து பிளாக் புக் அப்படின்ற பேர். இது வந்து நிக்கில் குப்தா சார். ஓகே, இதுவும் பெஸ்ட் செல்லர். மூணுமே பெஸ்ட் செல்லர். பேரே பிளாக் புக். நல்லா பிளாக் கலர்ல இருக்கும். இது எதுக்குன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் ஒக்காபுலரிக்காக. ஸோ நிறைய பேர் வந்து அந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இவ்வளோ வேர்டு ஞாபகம் வச்சுக்கணுமா, இதை எங்கே படிக்கிறது, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், நிறைய ரூட் வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்கே சார் படிக்கிறதுனா, நீங்கள் எங்கேயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ஒரு புக்கில் இருக்கிறத லிஸ்ட் மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 50 வேர்ட் படிச்சீங்கன்னா, இல்லை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கலந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். சரியா? அது 3 புக்கு. அடுத்து சோர்சஸ். ஸோ சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது 2 விதமான சோர்சஸ் இருக்குங்க. பொதுவாகவே இங்கிலீஷ் நான் நல்லா கற்றுக்கணும், எனக்கு இங்கே உட்டு போடணுமா இல்லை குட்டு போடணுமான்னு தெரியல, இங்கே மே போடணுமா இல்லை மைட் போடணுமான்னு தெரியல, இந்த மாதிரி பேசிக்காக நான் வந்து நல்லா உணர்ந்து புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அது ஹெல்ப் ஆகும். ஓகே, அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோடைய வீடியோஸ் பார்த்துடலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா இங்கிலீஷையே தாய்மொழியாக கொண்டு இருக்கிற வெளிநாட்டு யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார் இங்கிலீஷில் இருக்குமா, எப்படி புரியுமானா சூப்பராக புரியும் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் கொஞ்ச நாளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனராக ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ஸ்பயர் அப்படின்னு. அங்கே நான் வந்து சரி நம்ம முதல்ல கற்றுக்கணும் பசங்களை சொல்லி தரது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக உள்ள வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பேர் சொல்லிடுறேன். லேர்ன் இங்கிலீஷ் வித் வேனஸான்னு ஒருத்தவங்க, ரெபக்கான்னு ஒருத்தவங்க. லேர்ன் இங்கிலீஷ் வித் வேனஸான் ரெபக்கா 2 வந்து மேம் இருப்பாங்க. சூப்பராக இன்ட்ராக்டிவாக ரொம்ப ஜாலியாக சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சும்மா பாருங்களேன். எல்லாம் குட்டி குட்டி வீடியோ. குட் அண்ட் குட் டிஃப்ரென்ஸ் ஒரு வீடியோ. எக்ஸாம்பிளோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரொம்ப என்ஜாயபிளான ஒரு கிளாஸாக இருக்கும். சரி, ஓகே. இல்லை சார் எனக்கு வந்து இந்தியன் இது சொல்லுங்கள், இல்லை தமிழ் சார் சொல்லுங்கள். தமிழ்னா சிம்பிள். அதோட அப்படியே தமிழ் வெர்ஷன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. லைக் கைசன் மலர் இருக்காங்க. அண்ட் ஒரு சார் இருக்காரு, விவேகானந்தன் சார்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துப்பீங்க. ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்காரு. டிவிலாம் கூட நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்க. சரியா? ஒரு சார் ஸ்பெக்ஸ் போட்டு கொஞ்சம் இருப்பாரு. லைவாக பசங்க முன்னாடி இருக்க மாதிரியே பேசுவார். அது ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். இது மாதிரி நிறைய பேர், நான் சொன்னது 2 பேர் தான். அது மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்படி கற்றுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து பொது இங்கிலீஷ். அதாவதுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் இங்கிலீஷ் தனியாக நான் கற்றுக்க போகிறேன் அப்படிலாம் கற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா இங்கிலீஷ் இஸ் இங்கிலீஷ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங்கில் அதை யூஸ் பண்ண முடியும். இருக்கிற டென்சஸ் எல்லாமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா முதல்ல என்னன்னு உணர்ந்து படிச்சாதான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையோ இல்லை அது ஏதாவது ஒன்றில் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் இவங்க கிட்ட கூட படிச்சுக்கோங்க. இல்லை சார் காம்படிட்டிவ் எக்ஸாம் இங்கிலீஷ் சொல்லுங்கள், யார் வந்து, ஏன்னா எக்ஸாம்க்கு தேவைப்படுது இல்லையா? ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் நம்ம ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஜம்பிள்டு பேரா ஜம்பிள்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக படித்து கதைக்குள்ளே போய் கதைக்குள்ளே ஊறி மாரல் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும் யோசிக்காமலாம் போசிக்கலாம் இப்போ டைம் இல்லை. பார்த்தோமா இந்த வேர்டு, ஓகே இங்கே வந்து இந்த மாதிரி தேன்னு ஆரம்பிக்குது சென்டென்ஸ். அப்போ தேன்னா யாரோ ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை வச்சு லாஜிக்கலாக யோசிச்சு
எப்படின்னு அடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்கியாலாம் நெறைய இருக்கு. அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. ஏன்னா நானுமே இங்கிலீஷ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற ஆள் இல்ல. லைட்டா ஏதோ பார்த்துட்டு போய் போடுறது தான். ஓகேவா? அதனால கேட்ட வரைக்குமே நான் வந்து அபித் சார நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அபித் சார் கிளாஸஸ், இங்கிலீஷ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரீனா மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இத நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்புட்டா உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க உங்க வீடியோவ பாருங்க. சைட்ல சஜஷன் மத்தது வரும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒண்ணுத்துக்காக ரொம்ப சோர்ஸஸும் வச்சுக்கக்கூடாது. ஒன் டே உட்காந்து யார் யார் இருக்கா, நமக்கு யார் செட் ஆகுறான்னு பார்த்து முடிவு பண்ணி ஒரு 2 சோர்ஸ வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க போதும். எல்லாருமே நல்லா தான் சொல்லி தருவாங்க. எல்லாருக்குமே சொல்லி தரணுன்ற ஆங்கிள்ல தான் சொல்லி தராங்க. பட் உங்களுக்கு யாரு ஈஸியா புரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாரி இங்கிலீஷ்க்கு பல சோர்ஸஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க எஃபோர்ட் போடணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பட் நீங்க என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பேங்கர்ஸ் அப்படின்னா ஆர்சி படிக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டெய்லி போடணும். எப்படி டிஐ டெய்லி சால்வ் பண்றீங்களோ, எப்படி பசில் டெய்லி சால்வ் பண்றீங்களோ, ஒரு ஆர்சி படிக்கணும். இல்லையா புக் படிங்க. இல்ல சார் புக் படிக்கிறது எனக்கு போரா இருக்குன்னா, என்னோட டெக்னிக் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து பேசிக்காவே இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கும்போது நான் பண்றது, ஜஸ்ட் ஃபோன் எடுப்பேன், இல்ல லேப்டாப் எடுப்பேன், விக்கிபீடியா போவேன், புடிச்ச படம் பேரை டைப் பண்ணுவேன். லைக் இப்போ அமரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட்டா பிளாட்ன்ற பேராகிராஃபுக்கு போயிடுவேன். கதை இருக்கும்ல பிளாட். எனக்கு கதை நல்லா தெரியும். அது அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன். ஸோ தட் எனக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் புரிய வரும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிய வரும். வொக்காபுலரி டெவலப் ஆகும். லைக் வீரமரணம்ன்றது என்ன சொல்றாங்க, மார்ட்டியம் சொல்றாங்களா, சரி ஓகே, ஈஸியாக லிங்க் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறாங்க, எல்லாமே டே டு டே லைஃப் இங்கிலீஷ் எனக்கு கிடச்சிரும் ஒரு படத்தோட கதையை பிளாட்டை பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பாருங்கள். ஓகேவா? இல்லை யூடியூப் சேனலோட ஏதாவது பிடிச்ச சேனல் இருக்குது, அதோடைய கேப்ஷன் சப்டைட்டில் வச்சு பாருங்கள். ஓகே, ஃபேமஸ் ஆள், பெரிய பெரிய ஆள் பிடிக்குதா, அவங்களோட இன்டர்வியூஸ் பாருங்கள், இங்கிலீஷில் கேப்ஷன்ஸ் போட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இப்படினாலும் கற்றுக்கங்க. ஒரு 1 மந்த் போதுங்க. ஒரு சில டாபிக்ஸ் தான். டென்ஸா இத்தனை டென்ஸு ஒரு நாளில் படிச்சிருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா எங்கே எது, ப்ரிப்போசிஷன்ஸா எங்கே இன் வரும், எங்கே ஆன் வரும், ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் உங்களோட இங்கிலீஷே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆகும். லைஃப் லாங் உங்களுக்கு ஆப்டிடியூட் யூஸ் ஆகுமா சொல்ல முடியாது. லைஃப் லாங் உங்களுக்கு ரீசனிங் யூஸ் ஆகுமா, ஜிகே யூஸ் ஆகுமா சொல்ல முடியாது. ஆனால் இங்கிலீஷ் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் யூஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாலியாக படிங்க இங்கிலீஷ். ஸோ நல்லா பண்ணுங்கள். இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரது. இஃப் யூ ரெஸ்பெக்ட் இங்கிலீஷ் அண்ட் என்ன சொல்கிறது, allocate some time for that, definitely it will pay you back. நீங்கள் படித்த ஏதோ ஒரு ரூல் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்புங்க. சரியா? டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் டிப்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டு போவாங்க, சும்மா போகாமல். ஓகேவா? நான் இது பண்ணேன், நல்லா இருந்துச்சு, இப்படி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். சோர்சஸ் இருந்தால் நீங்களும் போடுங்க. இது ஒரு டிஸ்கஷன் வீடியோஸாக தான் இந்த FAQ நான் வச்சிருக்கிறேன். நோ ப்ரிப்பரேஷன் நத்திங். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. நான் அதை FAQ இந்த சீரிஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் சீரிஸில் ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.